அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பழி செலுத்துவேன் ஆண்டவரே, உம் பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசையை கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி அடையாளம் ஒன்றை கேட்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் காணுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்தில் இதனுடைய வேதனைகளை வார்த்தை வழியாக வெளியெடுத்து வருகிறார் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. இந்த தீய விபச்சார தலைமுறை என்னை அடையாளம் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இறைவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த அளவிற்கு கோப கணைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும், இறைவனுடைய திட்டத்தை இன்னும் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் சுயநல வாழ்விலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வும் கடவுளுடைய முன்னிலையில் இந்த தீய விபச்சார தலைமுறையினரை போல நாமும் காணப்படுகிறோம். எனவே அப்படிப்பட்ட இறைவனுடைய பார்வையிலே நாம் மனம் வருத்தமுடையவர்களாக இருந்தால் ஆண்டவரிடம் மனம் வருந்தி இந்த நேரத்திலே மன்னிப்பை பெறுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாதிருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கணிதும் அடியார்களாகி எங்களிலும் அருள் அடையாளங்களை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு ஆகிய அவற்றினால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 14 மற்றும் 16 8 வரை. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாவையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்பொழுது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாக்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற, என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க
நான் பெற்ற குழந்தைகளையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரோ? நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து இயம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாக்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் எப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்து உரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மறைநூல் அறிஞரும் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனி ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கொடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே வேதத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, அதை ஆர்வத்தோடு நாம் படிக்கின்ற பொழுதும் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணி மேன்மேலும் இறை வார்த்தையோடு நம்மை பயணிக்க நமக்கு வழிவகுக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே ஒரு சில வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சில நெருடல்கள் ஏற்படுகிறது. இறைவனும் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகின்றாராயிற்று.
அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய வார்த்தைகள் நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள் என்று இயேசு சதுசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் பரிசேயர்களையும் சாடுவதை நாம் காணுகிறோம். ஏன் விபச்சார தலைமுறையினர் என்று இயேசு சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால், வரலாற்று பின்னணிகளை சற்று நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, கடவுள் மணமகனாகவும் இஸ்ரேல் மக்கள் மணமகளாகவும் காணப்படுகிறார்கள். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகின்ற பாசமான உறவினை இறைவன் இந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே வெளிப்படுத்தினார். திருமண உறவு, திருமண பந்தம், கணவன் தன் மனைவி எந்த அளவிற்கு அன்பு செய்கிறான் என்பதையும், மனைவி தன் கணவனை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்கள் என்பதையும், அதை போல அதையும் விட அதிகமாக ஆழமாக இறைவன் இஸ்ரேல் மக்களை தன்னுடைய அன்பினால் வசப்படுத்தி அவர்களை வழிநடத்தினார் என்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறு இறைவனுடைய அன்பிற்கு உரியவர்களாக இஸ்ரேல் மக்கள் காலப்போக்கிலே இறைவனை மறந்து அவர்களுக்கு விரும்பிய வாழ்க்கையை அவர்கள் தேடினார்கள், வேற்று தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். எனவேதான் இவர்கள் அனைவருமே விபச்சார தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், இவ்வாறு இந்த விபச்சார தலைமுறையினருக்கு பிறந்த இந்த பரிசேய கூட்டம், மறைவல்லுநர்கள் கூட்டம், சதுசேயர்கள் கூட்டம் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கேட்கிறார்கள். பார்வோன் மன்னனிடத்தில் இஸ்ரேல் மக்கள் இறைவனிடம் கதறி அழுத தருணத்தில் அவர்களை அந்த பார்வோன் மன்னனிடமிருந்து 10 கொள்ளனைகள் வழியாக வெளியே அழைத்து வந்தது ஒரு அடையாளம் அல்லவா? பாலை நிலத்தில் அவர்களுக்கு மன்னா பொழிந்தது ஒரு அடையாளம் அல்லவா? நெருப்புத்தூண் வழியாக, மேகத்தூண் வழியாக அவர்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றது ஒரு அடையாளம் அல்லவா? கற்பாறையில் இருந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது ஒரு அடையாளம் அல்லவா? செங்கடலை 2ஆக பிளக்க செய்து அவருடைய பாதம் நனையாமல் அவர்களை மறுகரைக்கு அழைத்து சென்றாரே, இது ஒரு அடையாளம் அல்லவா? இப்படி எத்தனையோ அடையாளங்களை கண்டும் இந்த மக்கள் இறைவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாதது போல இந்த பரிசேய கூட்டமும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கேட்கிறார்கள். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது, யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெருகின்ற பொழுது ஆவியானோர் இறங்கி வருவதை கண்டவர்கள், இப்படி எத்தனையோ புதுமைகளை இந்த மண்ணுலகில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது கூட அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னொரு அடையாளம் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், அவர்கள் இறைவனுடைய வல்லமை புரிந்து கொள்வதற்காக அல்ல, மீண்டும் மீண்டும் இறைவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஏதாவது குறைகளை காண முடியுமா என்ற எண்ணத்தோடு தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு 3 முறை தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் முன்னறிவிக்கின்றார். மானிட மகன் கயவர்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுவார் என்பதை தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுதெல்லாம் பல நேரங்களிலே அவர்களும் புரிந்து கொள்ளாமல் தான் இருந்தார்கள். இவ்வாறு தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் தன்னுடைய பாடுகளின் மரணத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாக எருசலேம் தேவாலயத்திலே அவர்களை விரட்டி அடிக்கிற பொழுது, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னவர், இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவை போல 3 பகலும் 3 இரவும் மானிட மகன் நிலத்திலே உள்ளே இருப்பார் என்று சொல்லுகிறார். இதுவே அவர்களுக்கு பெரும் அடையாளம். இது பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும். முடமானவர்களை நடக்கச் செய்து, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்து, தொழுநோயாளர்களை குணமாக்கி, இப்படி பல புதுமைகளை செய்துவிட்டு உச்சக்கட்ட புதுமை, உச்சக்கட்ட அன்பு, தன் பாடுகளின் மரணமும் உயிர்ப்பும் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சீடர்களுக்கு 3 முறை தன்னுடைய மரணத்தை அறிவித்தவர் இன்று பரிசேயர்களுக்கு 2வது முறையாக தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறார், உயிர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார். அதன் வழியாக மீட்பு உண்டு என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே நாம் சீடர்களைப் போலவும் பரிசேயர்களைப் போலவும் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது முழுவதுமாக இயேசுவின் மரணத்தை உணர்ந்து கொள்ளப் போகிறோம், இயேசுடைய உயிர்ப்பை உணர்ந்து கொள்ளப் போகிறோம்? உணர்ந்தோம் என்றால் இந்த மன்னகத்திலேயே இயேசுவை காணுவோம்.
அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பள்ளிகளும் திருமகளின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆவேரின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்துள்ளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்வுடன் நிறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருப்படி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தோடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு ஆசி நடப்போருக்கு உணவளித்தார்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தக்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.